இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப இருக்கிற அதாவது நமக்கு அடுத்து வந்த ஜெனரேஷன்களுக்கு வந்து பெரிய பாலிடிக்ஸ் பத்தின புரிதல் இல்ல. நம்ம சின்னதுலேருந்தே பாலிடிக்ஸ பார்த்துட்டே இருப்போம். நம்ம 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 எங்க போனாலும் அரசியல் ஓடிக்கிட்டே இருக்கும். நமக்கு பிடிக்காது. ஆனா அரசியல் பாலிடிக்ஸு, நியூஸு சேனலு, நியூஸ் ஓடிட்டுருக்கும். தூர்தர்ஷன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, செய்தி வரும்போது செய்திய பார்ப்போம். இப்போ வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அதிகமான விஷயங்கள் இருக்கு. அதனால தான் பாலிடிக்ஸ் அதிகமா தெரிஞ்சுக்கல. அரசியலுங்கிறது மெல்ல நகரும். ஆனா, இவங்களுக்கு உடனே மாறணும்னு ஒரு எண்ணம் இருக்கு. ஏன்னா, அது அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா, அவங்களுக்கு அடுத்தடுத்த டெக்னாலஜி வந்து சீக்கிரமா நடந்து வந்துட்டே இருந்துச்சு. அதே மாரி அவங்க படிச்சு முடிச்சோனே, நம்ம ஒரு ரூ. 8,000 ரூ. 7,000 சம்பளமெல்லாம் வாங்கியிருப்போம். ஆனா, அத விட்டுட்டு சடனா ஒரு பிக்கெஸ்ட் சேலரிக்குள்ளார அவங்க போயி, அவங்க ஃபேமிலியே வந்து வியக்கிற அளவுக்கெல்லாம் சில விஷயங்கள் நடக்கும்போது, அவங்க தான் சரின்னு நெனச்சுக்கிறாங்க. ஸோ, ஓகே இது நம்மனால முடிஞ்சது, நம்ம அறிவினால நடந்தது, நம்ம அப்படிங்கிறது மட்டுமே நெனச்சுக்கிறாங்க. அது அப்படி இல்ல. இதெல்லாம் வந்து அரசியல்னால நடந்ததுங்கிறது அவங்களுக்கு தெரியல. இதெல்லாம் வந்து அரசியல்னால நடந்தது. இதெல்லாம் ஆரம்ப காலத்திலேருந்து ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் கொண்டு வந்த மிக முக்கியமான கொள்கை முடிவுகளால இது நடந்திருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நெறைய விஷயங்கள அரசியல் தேடி தெரிஞ்சுக்குங்க. அதுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா இத ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அ என்ன மேட்டர்னா, சட்டசபையில வந்து நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆனா 120 சீட்டு வந்து கவர்னர்கிட்ட சைன் பண்ணி குடுத்துட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் ஏன் சட்டசபையில வந்து எல்லாரும் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க? இது எங்கனால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. பாவம் தெரியாதவங்க தெரியல. என்ன பண்ண முடியும்? நம்ம அவங்கள தப்பு சொல்ல முடியாது. ஒண்ணுமே இல்லைங்க. உங்களுக்கு புரியிற மாரி சொல்லிர்றேன். ஒரு ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க. நீங்க அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் குடுத்துட்டீங்க. அ ஆனாலும் நீங்க அந்த ப்ரூஃப் குடுக்கும்போது நீங்களும் போவீங்க. நீங்க போயி காட்டுவீங்கல்ல. நான் தான் இன்னாரு, என்னோட ப்ரூஃப் தான் அப்படின்னு காட்டுவீங்கல்ல. அது மாரி தாங்க. ப்ரூஃப்ப குடுத்துட்டாங்க கவர்னர்கிட்ட. அந்த ப்ரூஃப் குடுத்தது நாங்க தான் நிரூபிக்கிறதுக்கானது தான் சட்டசபையில. அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஓகே ரைட். அ நெறைய அரசியல் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராம். பாய்.